தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் கடந்த 3-4 தேதிகளில் நின்ஜாம் புயலை ஒட்டி கடுமையாக மழை பெய்தது. குறுகிய காலத்தில் அதிக அளவிலான மழையை வெள்ள நீரை சென்னை எதிர்கொண்டது. கொட்டென்று பெய்த மழையில் சென்னையின் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. மக்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு தண்ணீரின் தேக்கம் இருந்தது. பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாத அளவிற்கு வீட்டுக்குள்ளேயே மக்கள் முடக்கப்பட்டனர். 2-3 நாள் மின்சாரம் இல்லை. இன்டர்நெட் வசதிகள் துண்டிக்கப்பட்டன. சென்னையினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இதுதான் நிலை. ஆனால் வேளச்சேரி, பள்ளிக்கரணை, முடிச்சூர் போன்ற பகுதிகளில் தண்ணீர் தேக்கத்தின் அளவு மிக அதிகமாக இருந்தது. 2-3 நாட்களாகியும் தண்ணீர் மிகவும் குறைவாகவே வடிந்து கொண்டிருந்தது. 2-3 நாட்களாக மக்கள் வெளியே வர முடியாத சூழல். வெளியே இருந்தும் உள்ளே அவர்களுக்கு உதவிக்கு செல்ல முடியாத நிலைமை. உணவு பொருள் வாங்குவதற்கு கூட வழி இல்லை. தனி தீவுகளாக ஆங்காங்கு அந்த பகுதிகள் துண்டிக்கப்பட்டு விட்டன என்பதுதான் உண்மை. சற்றே பால் விநியோகம் நடந்தாலும், ஹெலிகாப்டரில் உணவு பொட்டலங்கள் வீசப்பட்டாலும், உதவிக்காக படகுகள் அனுப்பப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை. அடையாள அளவில் செய்யப்பட்டவையாகவே காட்சியளித்தன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள் ஊடகங்கள் முன்பாக கதறுகின்றனர். கடுமையான கண்டனத்தை ஆளும் திமுக ஆட்சிக்கு எதிராக பதிவு செய்கின்றனர். ஆட்சியில் இருப்பவர்களும் அதிகாரிகளும் தங்களுக்கு உடனடியாக வந்து உதவவில்லை எனவும், அந்த பகுதியில் இருந்து வெளியேறுவதற்கு எந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை எனவும் அரசு மெத்தனமாக செயல்படுகிறது, பாதிக்கப்பட்ட தங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது எனவும், இது என்ன அரசு என்கிற அளவிற்கு ஆளுகின்ற திமுக அரசுக்கு எதிராக கடுமையாக பேசி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, பல இடங்களில் சென்னையின் வடிகால் பிரச்சனையை சரி செய்வதற்காக செலவிடப்பட்ட தொகையான 4000 கோடி ரூபாய் என்னவாயிற்று என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்புகின்றனர். இதுபோன்ற கூக்குரலையும் புலம்பலையும் கோரிக்கையையும் தான் இந்த தண்ணீர் தேங்கிய இந்த பகுதிகளில் இன்று நம்மால் கேட்க முடிகிறது. இந்த பெருமழைக்கும் புயலுக்கும் மக்களோ எந்த ஆட்சியும் காரணம் அல்ல. ஆனால் அந்த புயலுக்கு பின்னர், மழைக்கு பின்னர் ஏற்படக்கூடிய சேதாரங்களை தடுக்கக்கூடிய, குறைக்கக்கூடிய சக்தி அரசுக்கு உண்டு. இன்று நிறைய எண்ணிக்கையில் பல பகுதிகள் இப்படி தண்ணீர் தேங்கி தீவுகளாக நிற்பதற்கு எது காரணம் என்று சொன்னால், ஏரிகளையும் குளங்களையும் வரத்து கால்வாய்களையும் அழிப்பதற்கு தொடர்ந்து திமுக, அண்ணா திமுக அரசுகள் முற்றிலும் துணை போயிருக்கிறது. முதல் காரணமாக கருதப்படுகிறது. இரண்டாவது காரணமாக, ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கும் கட்டட நிறுவனங்களுக்கு தாராளமாக சட்டத்தை மீறுவதற்கும் விதி மீறலுக்கும் அனுமதித்த 2 அரசுகளும் தான் பொறுப்பு என்று சொல்லப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில், நீர்நிலை புறம்போக்குகளில், அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் கட்டடங்களை கட்டுவதற்கு அனுமதித்ததை விட கூடுதலாக மாடியாக கட்டுவதற்கு அனுமதித்தது, அப்பட்டமான சட்டமீறலை கண்டுகொள்ளாமல் இருந்து லஞ்சம் வாங்கியது, ஊழல் செய்தது, இவை முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. அடுத்ததாக, எவ்வளவு தொகை ஒதுக்கினாலும், வடிகால் பிரச்சனையை தீர்க்க திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டாலும், அந்த திட்டங்களில் நடக்கக்கூடிய லஞ்ச லாவண்ய ஊழல் முறைகேடுகள் இன்னொரு காரணமாக கருதப்படுகிறது. ஆக மொத்தத்தில் திமுக, அண்ணா திமுக அரசுகளின் ஊழல் என்பதே உண்மை. இவர்களின் ஊழல் செயல்பாடுகளால் மக்களுக்கு துன்பத்தை அதிகமாக்கிவிட்டனர் என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை. இன்றைய திமுக அரசின் அமைச்சர்கள் அதிகாரிகளோடு களத்தில் இறங்கி பணியாற்றினாலும், முடிந்த அளவிற்கு உதவிகளை செய்ய முயற்சித்தாலும், பாதிக்கப்பட்ட மக்கள் இவர்கள் மீது கொண்ட கோபம் தனியவே இல்லை என்பதுதான் உண்மை. ஆளுங்கட்சியினரை, அதிகாரிகளை பொதுமக்கள் ஊழல்வாதிகளாகத்தான் பார்க்கிறார்கள். எனவே இயல்பாகவே இவர்கள் மீது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோபம் அதிகமாகவே வருகிறது. உண்மையும் அதுதான். இந்த ஊழல் பேர்வழிகள், லஞ்ச பேர்வழிகள் தான் வெள்ளச் சேதாரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். மக்களின் துன்பத்தை பெரிதாக்கி இருக்கிறார்கள். இதை பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் புரிந்து கொண்டால் சரி. அது திமுகவோ அண்ணா திமுகவோ
ஊழல் செய்வதும் லஞ்சம் வாங்குவதும் சட்ட மீறலை அனுமதிப்பதும் விதிமீறலும் செயல்பாடுகளுக்கு துணை போவதும் தான் இவர்களுடைய பண்பாடு கலாச்சாரம். அதனால்தான் எந்த இயற்கை சீற்றங்களிலும் அதனுடைய அழிவு மிக பெரிதாக இருக்கிறது என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். இவர்களுக்கு எதிராக எழுந்து நிற்க வேண்டும் என்று லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் கேட்டுக்கொள்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.